ரஜினிகாந்த் இப்போது ஜெயிலர் 2 படத்தில் நடிச்சிட்டு வராரு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்திலையும் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த 2 படங்கள் மீதும் அவரது ரசிகர்கள் உச்சகட்ட நம்பிக்கையை வச்சிருக்காங்க. கூலி படமானது ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. சூழல் இப்படி இருக்க, ஜெயிலர் 2 படத்திற்கு பிறகு ரஜினிகாந்த் சினிமாவிலிருந்து ஓய்வு பெறப்போவதா வெளியான தகவல் குறித்து அவரது மனைவி லதா விளக்கமாக சொல்லியிருக்காங்க. வாங்க என்னன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் என்று ரசிகர்களால் கொண்டாடப்படும் ரஜினிகாந்துக்கு 75 வயது ஆகுது. இந்த வயதில் அவர் சுறுசுறுப்பாக நடிச்சிட்டு வராரு. அந்த வகையில் அவர் கடைசியாக ஹீரோவாக வேட்டையன் படத்திலும் கெஸ்ட் ரோலில் லால் சலாம் படத்திலும் நடித்தார். 2 படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா வேட்டையன் சுமாரான வரவேற்பை பெற்றது. லால் சலாம் திரைப்படம் மோசமான தோல்வியை சந்தித்தது. இந்த 2 படங்களிலும் முன்னதாக ரிலீஸான ஜெயிலர் திரைப்படம் மெகா ஹிட் ஆனது. வேட்டையன் படத்தில் நடித்து கொண்டிருக்கும் போதே லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி திரைப்படத்தில் நடிக்க கமிட் ஆனார். அதில் அவரோட சத்யராஜ், நாகார்ஜுனா, உபேந்திரா, ஷௌபின் ஷாக்கர், அமீர்கான், ஸ்ருதிஹாசன் உள்ளிட்டோர் நடிச்சிருந்தாங்க. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் பிரம்மாண்டமாக படத்தை தயாரிச்சிருந்தாங்க. படமானது ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் என்ற அறிவிப்பையும் வந்துவிட்டதுனால ரஜினி ரசிகர்கள் மகிழ்ச்சியில் இருக்காங்க. லோகேஷை பொறுத்தவரை அவர் கடைசியாக இயக்கிய லியோ திரைப்படம் தோல்வி பட லிஸ்ட்டில் தான் சேர்ந்தது. இதன் காரணமாக இந்த படத்தை ஹிட்டாக கொடுத்து தரமான கம்பேக் கொடுக்க வேண்டும் என்ற முனைப்பில் அவர் இருக்கார். அதே போல் கமல்ஹாசனை வச்சு அவர் இயக்கிய விக்ரம் படம் மெகா பிளாக் பஸ்டர். எனவே ரஜினியை வச்சு லோக்கி இயக்கும் கூலி படமும் அதே ரிசல்ட் பெறுமா என்ற பெரிய எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் இடையே பார்த்திங்கன்னா அபரிதமாகவே எழுந்திருக்கு. இதற்கிடையே ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகி ஹிட்டானதிலிருந்தே அந்த படத்தோட 2ஆம் பாகம் உருவாக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுது. அதன்படி இப்போது அந்த படத்தோட ஷூட்டிங் மும்முரமாக நடந்து வருது. இதில் ஜெயிலர் படத்தோட முதல் பாகத்தில் நடித்த பலரும் நடிக்கிறாங்க. முதல் பாகம் போலவே இந்த படத்தையும் மெகா பிளாக் பஸ்டராக கொடுக்க வேண்டும் என படக்குழு கடுமையாக உழைச்சிட்டு வராங்க. மேக்கிங் வீடியோவும் தரமாகவே இருந்தது. ரசிகர்களிடம் வரவேற்பை அள்ளியது. மேலும் பார்த்தீங்கன்னா சூழல் இப்படி இருக்க, ரஜினிகாந்துக்கு 75 வயது ஆகுது. எனவே ஜெயிலர் 2 படத்திற்கு பிறகு அவர் சினிமாவிலிருந்து ஓய்வு எடுக்க போகிறார் என்ற தகவல் கடந்த சில நாட்களாக தீயாக பரவிட்டு வருது. மேலும் ரஜினியின் வயோதிகத்தை காரணமாக காட்டி இனி முழுக்க வீட்டில் ரெஸ்ட் எடுங்க என அவரது மகள்கள் கூறியதாகவும் அதனை தட்ட முடியாமல் ரஜினியும் ஓகே சொல்லிவிட்டார் என்றும் பேசப்படுது. இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து அவரது மனைவி லதா ரஜினிகாந்த் விளக்கம் அளிச்சிருக்காங்க. செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரஜினி ஓய்வெடுக்கப் போவதா வந்த தகவல் பரவியிருக்கு, ஆனால் அவர் ஜெயிலர் 2 படத்திற்கு பிறகும் தொடர்ந்து நடிப்பார் என்று அவங்க சொன்னாங்க. லதாவோட இந்த விளக்கம் கேட்ட ரஜினியின் ரசிகர்கள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.